ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். வழக்கம் போல் நான் எப்பயுமே வந்து இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிசி மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்த காமிகான் ஈவெண்ட்டுக்கு அடுத்து D23 அதாவது டிஸ்னி 23யோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்குமே வழக்கம் போல் நிறையா ஃபேன்ஸ்லாம் வந்துருந்தாங்க. எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்னி தங்களோட அன்டைட்டில்டு மூவிஸ் எல்லாமே வந்து இந்த தேதியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க மார்வலோட சேர்த்து. பட் இப்போ இந்த D23ல எக்கச்சக்கமான விஷயங்கள் டிஸ்னியாக இருக்கட்டும், பிக்சாராக இருக்கட்டும், அதுபோல் வந்து மார்வலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கவுங்க தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிமே சொல்லிட்டாங்க. எக்ஸப்ட் மார்வலை தவிர மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறையா அப்டேட்டுகள் அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்காக அள்ளி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, நோட் பண்ணி வச்சுருக்கேன் தெளிவாக. சரி, நம்ம வந்து பிக்சார்ல இருந்தே போகலாம். பிக்சாரோட மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராஸ் லெவல், அதாவது உலகத்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி அனிமேஷன் லெவலில் நிறைய வசூல் பண்ணப்பட்ட ஒரு படம் இன்சைட் அவுட் 2. இன்சைட் அவுட் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலியோ அப்படின்ற ஒரு மூவியுமே வந்து 2025 வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து முக்கியமான ஒரு இடமே இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு சிகப்பு கலரில் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிலாம் சொன்னால் நம்ம வந்து இன்கிரெடிபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இன்கிரெடிபிள்ஸோட 1 and 2 எடுத்த அதே டேரக்டர் தான் 3யுமே எடுக்க போகிறாரு. ஸோ ஒன்றுமே கிடையாது, இன்கிரெடிபிள் 3 வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, 2025 வரப்போகுதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் இந்த ஒரு ஃபேமிலி வந்து சூப்பர் ஹீரோ ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒட்டுமொத்தமாக வந்து இதுதான் முத ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படி தான் இது வந்து முழுக்க நம்பிக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஒரு விஷயம், டாய் ஸ்டோரி ஃபேன்ஸ் இங்கே யார் இருக்கிறீங்க என்னையை சேர்த்து. ஸோ டாய் ஸ்டோரி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 1, 2, 3 எப்பயுமே வந்து தாறுமாறு. 4 கூட ஓகேங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சுமாராக இருந்தது. ஆனால் 5 வந்து கொஞ்சம் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்டாக இருந்தது. இப்போ அடுத்து 2026 வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2026 டாய் ஸ்டோரி 5 வரப்போகுது. இந்த டாய் ஸ்டோரி 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டீசர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அந்த ஒரு குட்டி ஏலியன் பொம்மையாக இருக்கும், அதுதான் கைத்தை பிடிச்சி தூக்கும். ஸோ அதான் டாய் ஸ்டோரி 5 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இங்கிட்ட வந்து ஒரு லைட் இயர் பஸ் இருப்பாப்பில், இங்கிட்ட உடி இருப்பாங்க, இங்கே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது அதுக்கான ஒரு சின்ன ஒரு பிக்சருமே லீக் ஆகிருந்தது. அவங்களே விட்டுருந்தாங்க, லீக்குன்றதை விட அவங்க விட்டுருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அவங்க டாய்க்கு முன்னாடியே வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது என்ன வித்தியாசம் ஒன்று இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன டீஸ் பண்ண வராங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள் இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற குழந்தைகளும் நம்மளோட இதில் early 2Ks எல்லாருமே வந்து இப்போ ஃபோனுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டோம். யாராக இருந்தாலும் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃபோன் தான் முழுக்க எல்லா கேம் எல்லாமே விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ ஆனால் டாய்ஸ் கூட நம்ம நிறைய நேரம் ஷேர் பண்ணுறது இல்லை. முக்கியமாக முன்னாடிலாம் வந்து நம்ம சின்ன வயசில் குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த பொம்மையை தான் கண்டுபிடிச்சி படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொம்மை கூட தான் நிறையா விளையாடுவாங்க. இந்த அதுனா ஹார்லிக் சாப்பிடு பார்பி அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை இங்கே கொண்டு வர போகிறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அது எப்படி இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம ஊர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது போக பார்த்தீங்கன்னா ஹோப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அது 2026 வரப்போகுது. வின் ஆர் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஒரு மூவி. நல்லா தாங்க இருந்துச்சு டீசரு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரிக்காக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அனிமேஷனில் ஸ்போர்ட்ஸ் வருதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றது. நான் கடைசியாக அது எப்போ பார்த்தேன்னு எனக்கே தெரியல. சீரியஸாக நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருந்துருப்போம், பட் ஞாபகத்துக்கு இல்லை சீரியஸாக. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரிக் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜானரில் வின் ஆர் லூஸ் அப்படின்ற ஒரு இது வரப்போகுது. ஸோ இதோட பிக்சார் முடியுது. அதுக்கடுத்து வந்து நான் டிஸ்னிக்கு வரேன். மார்வல் வந்து நான் கடைசியாக வச்சுக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் 5வது ஆள் யாருக்கும் 5வது ஆளுன்ற மாதிரி மார்வல் நான் கடைசியாக வச்சுக்கிறேன். ஸோ மார்வலுக்கு முன்னாடி வந்து டிஸ்னியோட முஃபாசா லயன் கிங். முஃபாசா த லயன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார், அதுக்கப்புறம் முஃபாசா 2 பேருமே வந்து எப்படி ஒரு பிரதர் ஆனதுக்கப்புறம் எப்படி முஃபாசா லயன் கிங் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து முஃபாசாவோட ப்ரீ ஹிஸ்ட்ரியை வந்து அந்த படம் முழுக்க சொல்ல போகுது. சீரியஸாக லயன் கிங் நம்ம எந்த அளவுக்கு தரமான ஒரு குவாலிட்டியில் பார்த்தோமோ டிஸ்னி அதே தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக எகிருங்க 100 மில்லியனுக்கு கண்டிப்பாக வருன்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டீசருமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு விட்டதோட செகண்ட் விட்டது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மழை துளியில் வந்து ஒரு ஷாட் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க, அதனால வந்து இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து ஒரு தரமான ஒரு ஷாட் இருக்கும். இதுவுமே தரமாக இருந்தது. ஸோ நல்லா தாங்க இருக்குது. முஃபாசா த லயன் கிங் பார்ப்போம் எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது வந்து December 20 வரப்போகுதான். அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு கார்ட்டூனாக நிறையா பார்த்துருந்துருப்போம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு படமாக ஒன்று பார்த்துருப்போம். அனிமேட்டட் லைவ் மூவியாக வந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க.
இது ஓடுமா அப்படின்றது தெரியல, எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. சீரியஸாக வந்து அதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அனிமேட்டட் ஓகேங்க, பட் ஆனால் இது வந்து எப்படி இதாக போகுது அப்படின்றது சுத்தமாக தெரியல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா லியோ அண்ட் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஒரு அனிமேட்டட் சீரிஸை சின்ன வயசுல எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ஏலியன் வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே ஒரு ஏலியன் தான் வந்து இப்போ வந்து அனிமேட்டடாக வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் ஹெவியாக போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ரிவீலாக வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே D23 ஈவெண்ட்டில், நல்லா இருந்துச்சு, சூப்பர், ஓகே. அதுக்கடுத்து வந்து மோனா 2 பொறுத்த வரைக்கும் மோனா 1 வந்து குறையே இல்லாமல் டீசெண்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மோனா 2 வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறையா இருக்குது. முக்கியமாக அந்த மௌனாவோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும் போல், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. டீசருமே வெளியே ரிவீல் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பாப்போம் மௌனா 2 வந்து எந்த அளவுக்கு இது பண்ண போகுது, கிராஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது போக ஜூட்டோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் கீ ஹோன் கிவான் அப்படின்ற ஒருத்தர் வந்து வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. அந்த இடத்துல ஜூட்டோப்பியாவில் வந்து ஒரு பாம்பு தான் ஒரு வில்லனாக வரப்போகுது. ஸோ அந்த வில்லனோட ரோல் வந்து கீ ஹோ கிவான் தான் பண்ண போகிறாப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் ஹாரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ட்ரான் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி அந்த அளவுக்கு சொல்லலை, பட் ஆனால் டிஸ்னியோட அப்டேட்டில் வந்து இதுவும் ஒரு பங்காக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நேராக நான் ஸ்டார் வார்ஸ் வரேன். ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறீங்களா மக்கள்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான கேஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் வார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் க்ரூ அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் மேண்டலோரியன் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோக் அப்படின்ற ஒரு 2 டைப்பான மூவிஸ் வரப்போகுது. மேண்டலோரியன் க்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக எதுவுமே பேசலை, பட் ஆனால் ஸ்கெலிட்டன் க்ரூவை பற்றி ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க ஸ்டார் வார்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் தொலைஞ்சு போயிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த அட்வென்ச்சர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து டைட்டிலில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. டீசராகவுமே விட்டுருந்தாங்க. பார்க்க சூப்பராக தான் இருந்தது, குறையெல்லாம் இல்லை, எல்லாமே குவாலிட்டி நச்சுன்னு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி, அதுக்கப்புறம் மார்வலோடது, டிஸ்னி அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸோடது. ஃப்ரோசன் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஃப்ரோசன் 3 வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்டு கேம் மாதிரி 3வே வந்து 2ஆக எடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து 3 and 4ன்ற மாதிரி தான் வந்து அங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைன்ற மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் 3 மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எத்தனை பேர் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பட் 3 and 4 பக்காவாக இருக்குன்னு தோணுது. 2 தராங்க ஃப்ரோசனில், பட் ஆனால் 3, 4 எந்த மாதிரி ஸ்டோரி லைன் அப் வருது அப்படின்றது தெரியல. ஏன்னா 2ல் வந்து அந்த ஆரா எங்கேருந்து வந்தது, அந்த போர் எதுக்காக வந்தது அப்படின்றத வந்து அந்த ஃப்ரோசன் வேர்ல்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த லீட் ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் ஏறி அடக்கி அந்த ஒட்டுமொத்தமாக அது எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற அந்த ஆராவுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ காடுமே அழியாமல் இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரோசன் 3 and 4 எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அவதார் எர்த்துக்கு அப்புறம் த வே ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் ஃபயர் அண்ட் ஆஷன் விட்டுருக்குறாங்க. டைட்டில் பார்த்து சத்தியமாக செதறிட்டேன், அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு 5 பாட்டு இருக்குங்க, ஓகேங்க, ஆனால் த ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற விட்டுறதுல வந்து அந்த ஃபயர் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஆதி காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எப்படிலாம் அந்த நெருப்பு இது பண்ண சம்மந்தப்பட்டமாக எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டீசரில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு D23 பேனலில். சூப்பராக தான் இருந்தது. பட் பார்ப்போம், வே ஆஃப் வாட்டருக்கு அடுத்தபடியாக இது நல்லா ஓடும் இல்லை அவதாரோட இது பீட் பண்ணுமா அப்படின்றத ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வரது மார்வலோட ஒரே ஒரு விஷயம் தான், மூன் நைட் 2 தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்களேன். சத்தியமாக முடியல. மூன் நைட் 1 வந்து அப்படியே ஒரு நல்ல கிளைமேக்ஸோட கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம யார் ஹீரோவே வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த ஈஜிப்ட் கடவுளோட சேர்றதுக்கப்புறம் வில்லனை வந்து போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னடா ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலன்ற மாதிரி ஆச்சு. அகாதா ஆல் அலாங் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு படைப்பு. இது வந்து ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இதுக்கான ஒரு டைட்டில் ரிவீலும் பண்ணியிருக்காங்க. அதுபோல் டீசருமே விட்டுருக்காங்க. ஒரு ட்ரெய்லர் மாதிரி, மினி ட்ரெய்லர் மாதிரி தான், பக்காவாக இருந்தது. ஆனால் இதுக்கு பதிலாக மூன் நைட் 2 நீங்கள் விட்டுருந்துருக்கலாம். சத்தியமாக எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு காண்டு, என்னடா மூன் நைட் 2 விடாமல் அகத்தா ஆளலாம் விட்டுருக்காங்க. ஆனால் சூப்பருங்க, அதில் ஸ்கார்லெட் விட்ச் கூட ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் பிச்சு தான், அகத்தா ஆளாலாங்க பிச்சஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து டைட்டிலும் தரமாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஒரே ஒன்று சொல்லுவேன், அதை வந்து நீ தாங்க மாட்டா அப்படின்ற மாதிரியுமே ஒரு டைட்டில் இங்கிலீஷில் வரும். சூப்பராக இருந்தது அதெல்லாமே பார்க்குறதுக்கு டைட்டில் இதில் டீசரில் சொல்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஹார்ட், முக்கியமாக வந்து இந்த அயன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் அதை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கெவின் ஃபீகோவோ இல்லை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்கல போல். பார்க்கலாம் இது வந்து MCUக்குள்ளே கனெக்ட் ஆக போதா எப்படின்றது அதெல்லாம் தெரியாது. பட் அதெல்லாம் தவிர்த்து டேர்டெவில் த பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பான் அகைன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் டேர்டெவிலை நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். எப்பா எத்தனை நாளாச்சு இந்த மனுஷனை பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஒரு லீக் ஒன்று வந்தது. அதில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ உட்காந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் அந்த இடத்துல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்
அந்த வளைஞ்சு போவார். அவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சூட்டை போட்டிருந்தாப்புல. அனிமேட்டட் சீரிஸில் அது எப்படி இருந்ததோ, அதாவது கார்ட்டூன் சீரிஸில் எப்படி இருந்ததோ அதே சூட்டை தான் வந்து இங்கிட்ட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. ஹோப் ஃபார் குட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது போக கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அதேமே வந்து D23 பண்ணல சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஸ்பைடர்மேன் 4 பற்றி எதுவுமே பேசுகிறாங்க. டூ இரிட்டேட்டிங். மூன் நைட்டை சொல்லியிருந்தாங்கன்னு நினச்சேன். மூன் நைட்டும் சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 பற்றி பேச நினச்சா அதையும் பேசலை. ஆனால் கெவின் ஃபிகே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தலையில் வந்து ஸ்பைடர்மேன் கேப்பில் வந்து போட்டிருந்தாப்புல. என்ன சார் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா மார்வலோட அடுத்த அனிமேட்டட் சீரிஸாக என்னென்ன அப்படின்னு சொல்கிறது அதுக்கு D23 தனியாக ஒரு பேனல் இருக்குது. அதில் மேபி ஒரு இது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுபோல் ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் சீரிஸுமே இருக்குது. அது அப்கமிங்கில் வந்து அதையாவது ரிலீஸ் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாப்பா என்னெல்லாம் இதில் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எதுக்காக ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம் யாராவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு வீடியோவில் நிறைய உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த அப்டேட்டுகளை சொல்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.